இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சண்டை நிறுத்தம் குறித்து பரிசீலிக்க கம்போடியா, தாய்லாந்து தயார். பிரதமர் அன்வார். கம்போடியாவும் தாய்லாந்தும் சண்டை நிறுத்தம் குறித்து பரிசீலிக்க தயாராய் இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கம்போடிய தாய்லாந்து எல்லைப் பகுதியில் நிலவிய பதற்றம் நேற்று வியாழக்கிழமை பெரிய அளவில் மோசமடைந்தது. இரு நாட்டு இராணுவத்துக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாய்லாந்து, கம்போடிய தலைவர்களுடன் தாம் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கு இடையிலான பூசலை கட்டுப்படுத்துமாறு அவர்களிடம் தாம் கேட்டுக்கொண்டு உள்ளதாகவும் அன்வார் தெரிவித்தார். கம்போடிய பிரதமர் ஹன் மனேட், தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் பும்தம் வேச்சயாச்சியா ஆகிய இருவருடனும் தாம் நேற்று மாலையில் பேசியதாக அன்வார் குறிப்பிட்டார். ஆசியானின் இரு முக்கிய நாடுகளின் எல்லைப் பகுதியில் பதற்ற நிலை மோசமடைந்து வருவது குறித்து மலேசியா மிகுந்த கவலை கொண்டுள்ளதை அவர்களிடம் தாம் தெரிவித்ததாக அன்வார் தெரிவித்தார். மலேசியா இவ்வாண்டுக்கான ஆசியான் கூட்டமைப்பு தலைமைத்துவ பொறுப்பை வகிக்கும் நாடு என்ற முறையில் இடம்பெற்ற உரையாடல்களில் எதிர்ப்புணர்வு மேலும் மோசமடையாமல் இருக்கவும், அமைதியான பேச்சுவார்த்தை, அரசதந்திர ரீதியாக தீர்வு காணுதல் ஆகியவற்றுக்கு வழிவிடவும் உடனடியாக சண்டையை நிறுத்துமாறு இரு தலைவர்களிடமும் தாம் நேரடியாக கோரிக்கை விடுத்ததாக அன்வார் கூறினார். கோலாலம்பூர் மாநகரில் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் பேரணி முழு பாதுகாப்புடன் சுமூகமாக நடைபெறுவதை போலீசார் எல்லா நிலைகளிலும் உறுதி செய்வர் என்று போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் உறுதி தெரிவித்துள்ளார். இந்த பேரணி சுமூகமாக நடைபெறுவதற்கு இதில் சம்பந்தப்பட்டுள்ளவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஐஜிபி கேட்டுக்கொண்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக நடைபெறும் துருன் அன்வார் பேரணியில் கிட்டத்தட்ட 15,000 பேர் பங்கு கொள்வார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலைநிறுத்தப்பட்டு வரும் ஜனநாயக உரிமைக்கு ஏற்ப இந்த பேரணி நடைபெற்றாலும் இந்த உரிமைக்கு போலீசார் மதிப்பளிப்பதாக டத்தோஸ்ரீ காலித் குறிப்பிட்டார். வீடு புகுந்து திருடும் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் 2 அந்நிய நாட்டவர்களை போலீசார் சுட்டுக் கொன்றனர். இன்று அதிகாலையில் கோலாலம்பூர் சராஸ் ஜாலான் சமேரா பாடியில் போலீசார் நடத்திய அதிரடி தாக்குதலில் 2 கொள்ளையர்களும் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். அந்த இருவரையும் வளைத்து பிடிக்க போலீசார் முற்பட்ட வேளையில் அவர்கள் போலீசாரை எதிர்த்து போராடியதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இடைக்கால இயக்குநர் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். முன்னதாக அவர்கள் பயன்படுத்திய ஹோண்டா சிவிக் கார் கடந்த 2023 ஆண்டு சுபாங்ஜயாவில் களவாடப்பட்ட வாகனமாகும் என்று அவர் மேலும் கூறினார். நாட்டில் புகைமூட்டம் மோசமடைந்து வரும் நிலையில் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதா வேண்டாமா என்பது குறித்து பெற்றோர்கள் முடிவு எடுக்கலாம். அதேவேளையில் பல இடங்களின் காற்றின் தூய்மைக்கேட்டு தரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. புகைமூட்டம் மோசமடைந்து வரும் பகுதிகளில் பள்ளி பிள்ளைகள் புறப்பாட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தவிர்க்கப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களை பள்ளிக்கு அனுப்புவதா இல்லையா என்பது குறித்து பெற்றோர்களின் உரிமைக்குரிய விவகாரம். ஆனால் பிள்ளைகள் பள்ளிக்கு வர இயலாத நிலையில் அது குறித்து பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மோசமடைந்து வரும் காற்றின் தூய்மைக்கேடு குறித்து அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். பெண் தொழில் அதிபர் பல்வீர் கௌர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்த குற்றத்திற்காக ஒரு முன்னாள் குமாஸ்தா உட்பட 3 விதிக்கப்பட்டிருந்த 35 ஆண்டு கால சிறை தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் நேற்று நிலைநிறுத்தியது. ஒரு முன்னாள் குமாஸ்தாவான 33 வயது ஏ மலர்விழி, முன்னாள் உதவியாளர்களான ஜே சுனில் சிங் மற்றும் 31 வயது சி கவின் முகிலன் ஆகியோர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை குறைக்க கோரி செய்து கொண்ட மேல்முறையீட்டை இடைக்கால தலைமை நீதிபதி ஹஸ்னா ஹஷீம் தலைமையிலான 3 கொண்ட நீதிபதிகள் குழுவினர் தள்ளுபடி செய்தனர். 35 வயது வர்த்தக பெண்மணியான பல்வீர் கௌரை கடத்தி சென்று அவரின் குடும்பத்தை மிரட்டி பிணைப்பணம் கோரியதுடன் கடைசியில் அவரை கொலை செய்து உடலை பினாங்கு 2வது பாலத்தில் கடலில் தூக்கி எறிந்ததாக 3 குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தனர்.
கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரி 13 ஸ்லாங்கூர் புட்டாலிஞ்சையாவில் உள்ள சன்வே பிரமிட் அருகே ஒரு கட்டுமான பகுதியில் அந்த பெண் தொழில் அதிபரை கடத்தி சென்று கொலை செய்ததாக அந்த மூவரும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தனர். பூச்சோங் புக்கிட் பூச்சோங்கில் ஆடவர் ஒருவர் லாரியில் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் 2 சந்தேக பேர் வழிகளை கைது செய்துள்ளனர். 18 மற்றும் 19 வயதுடைய அந்த 2 நபர்கள் நேற்று வியாழக்கிழமை பூச்சோங்கிலும் ஹுலுஸ்லாங்கூரிலும் கைது செய்யப்பட்டதாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மமாட் தெரிவித்தார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த 2 நபர்களும் புட்டாலிஞ்சையா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் தொடர்பில் போலீசார் இதுவரை 3 நபர்களை கைது செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை சுபாங்ஜயா SS-19 முதலாவது நபர் கைது செய்யப்பட்டார். இந்த கடத்தல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞரை போலீசார் சிறப்பு நடவடிக்கையின் வாயிலாக மீட்கப்பட்டதாக ACP 1 அஸ்லான் குறிப்பிட்டார். உலக புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் அமெரிக்கா புளோரிடாவில் காலமானார். 71 வயதான ஹல்க் ஹோகன் மாரடைப்பினால் மரணமுற்றதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த 90ஆம் ஆண்டுகளில் மல்யுத்த ரசிகர்கள் மத்தியில் ஏகோபித்த ஆதரவையும் பாராட்டையும் பெற்று நீங்கா இடம் பெற்றவர் மறைந்த ஹல்க் ஹோகன். WWE மல்யுத்த போட்டியை பிரபலமாக்கிய பெருமை இவருக்கு முக்கிய இடம் உண்டு. ஹல்க் ஹோகனின் வீரதீர ஆளுமை, தேசபக்தி விளம்பரங்கள் மற்றும் உடல்கட்டு ஆகியவற்றால் அவரது புகழ் உயர்ந்தது. அவரது மறைவுக்கு ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலம் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கையை சுழற்றியபடி காதருகே கொண்டு செல்லும் மேனரிசம், பனியனை கிழித்துவிட்டு கத்துவது, ஹாஷு மீசை என மாமிச மலை ஹல்க் ஹோகனை அறியாத WWE ரசிகர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். WWE நிறுவனம் இன்று மாபெரும் சாம்ராஜ்யமாக பறந்து விரிந்திருக்க ஹல்க் ஹோகனும் முக்கிய காரணமாகும். 1953 ஆகஸ்ட் 11 அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் ஹல்க் ஹோகன் பிறந்தார். 1977 ஆண்டு அவரது மல்யுத்த வாழ்க்கை தொடங்கினாலும் 1983 WWE எனப்படும் உலக மல்யுத்த கூட்டமைப்பில் இணைந்தார். அமெரிக்காவில் மட்டும் பிரபலமாக இருந்த WWE மல்யுத்தத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்ததில் ஹல்க் ஹோகனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. மல்யுத்த கோதா வளையத்தில் ஹல்கின் நாடகத்தன்மை குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களையும் ஈர்க்கும் காந்தமாக இருந்தது. ஹல்கின் மறைவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கி ஏராளமான பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.